இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிளட் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஒண்ணா. ஏன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கொடி வகை தாங்க. இது வளர்ந்து முழுசா வளர்றதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பல வருஷங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகுமா. அப்படி ஆகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறையவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடுகள் பார்த்தீங்கன்னா வரும். இந்த கோடுகள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியஸ்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுமா. இது வெட்டும்போது வந்துட்டு பார்த்தோம்னா இதுல இருந்து சிவப்பு கலர்ல பார்த்தீங்கன்னா லிக்விட் மாதிரி வரும். அந்த லிக்விட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினான மேட்டர். என்ன வந்துட்டு பார்த்தோம்னாக்கா இந்த லிக்விட் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கோ அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியா போகும். எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேசா இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியா போகுமா. ஏன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி லேசா இருக்கிறதுல வந்து கலப்படமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து நிறையவே வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சொல்யூஷனான ஒரு நாட்டு மருத்துவமா வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் பார்த்தீங்கன்னா நம்புறாங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா தங்க அளவு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோல எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தானாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது மட்டும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வீடியோ முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.